ஒரு மனுஷனோட லைஃப் அண்ட் லிபர்ட்டியை ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ட் பண்ணுது. வாழும் உரிமை என்பது அத்தனை பேருக்கும் அரசியலமைப்பு சாசனம் அடிப்படை உரிமையாக கொடுத்திருக்கிறது. லிபர்ட்டியை நீங்கள் பறிக்கும்போது பல முறை யோசிக்க வேண்டும். இவர் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சிறையில் இருக்க தகுதியான குற்றச்சாட்டா என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். ஸோ அந்த நீதித்துறை நடுவர்கள் தான் இந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஃபென்ஸாக இருக்கிறாங்க. 11வது நீதிபதியாக இருந்த திரு சுல்தான் அவர்கள் என்ன அந்த துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்துகிற கேஸில் இரு பிரிவினருக்கிடையே வன்முறை, ஒரு பிரிவு துப்புரவு பணியாளர், இன்னொரு பிரிவு எங்கே காட்டு எனக்கு நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டார். அவரை போன்ற நீதிபதி போல இருக்குது. எடுத்த உடனே ஜட்ஜி கேட்கறது, இவர் என்ன தீவிரவாதியா, என்னங்க கேஸ் இது, சிசிடிவி வேணும்னு கேட்குறீங்க, அவர்கிட்ட இருக்கிறது அந்த கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்கிறது எவிடன்ஸ் அந்த சிசிடிவி தான், இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், என்ன கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள், கஷ்டில் கொடுக்க முடியாது, ரிஜெக்டட் என்று சொல்லிவிட்டு 2வது எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, இந்த நம்மளையும் சேர்த்து இதில் ஃபார்மல் அரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலான்ட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க. 2வது இதில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு கொண்டு வருவீங்கல்ல ஃபார்மல் அரெஸ்ட், நான் அன்றைக்கி வச்சுக்கிறேன், நான் கொண்டுட்டு வா பார்க்கலாம், வாரண்ட்டுக்கு வருவீங்கல்ல, பிடி வாரண்ட் வருவீங்க, வா எடுத்துட்டு வா. அதோட பிடி வாரண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே நான் 17வது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களை மனமாற பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.